ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் இந்த வருடத்துக்குண்டான வைகுண்ட ஏகாதசி எப்போ வருது, பெருமாளில் எப்படி வழிபாடு செய்யணும், அவரோட அருளை பெறணும் அப்படின்னா நாம் என்னென்ன விஷயங்களை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன். வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது பெருமாளின் அருளை பெறுவதற்கு உரிய மிகவும் ஏற்ற நாள்னே சொல்லலாம். இந்த நாளில் சில குறிப்பிட்ட எளிமையான பரிகாரங்களை நம்ம வீட்டில் இருந்தபடியே செஞ்சோம் அப்படின்னா பெருமாளோட அருளை பரிபூர்ணமாக நம்மளால் பெற முடியும். இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு குறிப்பிட்ட சில 5 விஷயங்களை நம்ம செய்கிறதுனால அளவில்லாத நன்மைகளும் செல்வ செழிப்பும் நமக்கு கிடைக்கும். அது என்னென்ன விஷயம், அது எல்லாத்தையும் நாம் இதில் பார்க்கலாம். இந்த பதிவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆண்டு 2025 இறுதியாக ஏகாதசியாக வைகுண்ட ஏகாதசி வருது. வருடத்தில் வரும் மிக முக்கியமான ஏகாதசிகளில் ஒன்றான மார்கழி மாத வளர்ப்பிறை ஏகாதசியான வைகுண்ட ஏகாதசி இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 30 அதாவது செவ்வாய்க்கிழமை வருது. இந்த 2025 ஆண்டின் துவக்கத்தில் ஏற்கனவே ஒரு வைகுண்ட ஏகாதசி நிறைவடைஞ்சு விட்ட நிலையில் இந்த ஆண்டின் இறுதியாக மற்றொரு வைகுண்ட ஏகாதசி விரத நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த ஏகாதசி புத்திரதா ஏகாதசி அப்படின்னும் சொல்லப்படுது. மற்ற மாதங்களில் வரும் ஏகாதசிகளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்ய முடியாவிட்டாலும் மார்கழி மாதத்தில் வரும் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இரவு முழுவதும் கண்விழிச்சு உபவாசமாக இருந்து பெருமாளோட திருநாமங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால நாம் செஞ்ச பாவங்கள் எல்லாமே நீங்கி புண்ணியங்கள் அதிகரிக்கும். அதோட வேண்டிய வரங்களும் குடும்பத்தில் செல்வ செழிப்பும் வைகுண்ட பதவியும் நமக்கு கிடைக்கும். இந்த நாளில் இரவு முழுவதும் கண்விழிச்சு உபவாசம் இருந்து விரதம் இருக்க முடியாதவங்க மிக எளிமையான முறையில் பக்தியோட பெருமாளை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா பெருமாளின் அருள் முழுவதுமாக பரிபூர்ணமாக கிடைக்கும். நாம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். அதாவது முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு வீட்டில் நீங்கள் மகாவிஷ்ணுவின் சிலை இல்லைன்னா ஏதாவது பெருமாளின் விக்கிரகம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த விக்கிரகத்துக்கு பஞ்சாமிர்தம், அதாவது பால், தயிர், நெய், தேன், சர்க்கரை இதெல்லாம் வச்சு அபிஷேகம் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். அப்படி விக்கிரகம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க பெருமாளுக்கு இந்த பஞ்சாமிர்தத்தை நெய்வேத்தியமாக படைச்சு வழிபாடு செய்யலாம். இது தொழிலில் இருக்கிற தடைகளை நீக்கி முன்னேற்றத்துக்கான புதிய வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கும். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா வெற்றிலையில் மந்திரம் எழுதி சமர்ப்பணம் செய்கிறது. ஒரு வெற்றிலையில் ஓம் விஷ்ணுவே நமக அப்படின்னு எழுதி அதை பகவான் விஷ்ணுவோட பாதங்களில் வச்சு வழிபாடு செய்யணும். பூஜைக்கு அப்புறமா அந்த வெற்றிலையை உங்கள் பணப்பெட்டி இல்லைன்னா பீரோவில் வச்சிங்க அப்படின்னா பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். மூன்றாவது விஷயம் பசுவுக்கு உணவு கொடுக்கறது. மகாவிஷ்ணுவுக்கு வாழைப்பழம் படைச்சு வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா பசுமாட்டுக்கு நெய் தடவிய அந்த ரொட்டி இல்லைன்னா வெல்லம் இதை நீங்கள் கொடுக்கலாம். இது உங்கள் குழந்தைகளின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். அதுக்கப்புறமா நான்காவது விஷயம் துளசி வழிபாடு. இது நெய் தீபம் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு மாலை நேரத்தில் துளசி செடிக்கு பக்கத்தில் நெய் தீபம் ஏற்றி துளசி செடியை 7 முறை வலம் வழிபாடு செய்யுங்க. துளசி இலையின் மீது ஸ்ரீ என்று எழுதி மகாவிஷ்ணுவுக்கு அர்ப்பணம் செஞ்சுட்டு வீட்டில் செல்வ செழிப்பை உண்டாக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பெருமாளுக்கு இந்த நாளில் துளசியால் அர்ச்சனை செய்கிறது, துளசி மாலை கட்டி போடுறது மிகவும் சிறப்பு. இதனால பெருமாளின் அருளோட மகாலட்சுமியின் அருளும் நமக்கு சேர்ந்து பரிபூரணமாக கிடைக்கும். ஐந்தாவது விஷயம் அரச மரத்தடியில் தீபம் ஏற்றுறது.
மாலை நேரத்தில் அரச மரத்தடியில் நல்லெண்ணெய் இல்லைன்னா கடுகு எண்ணெய் தீபமேற்றி ஓம் நமோ நாராயணா அப்படின்ற மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில் நேர்மறை மாற்றங்களை கொண்டு மன அமைதியையும் கொடுக்கும். இவ்வளவு மகிமை வாய்ந்தது. வீட்டில் பெருமாள் விக்கிரகமோ படமோ வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நெய் தீபம், ஒரே ஒரு நெய் தீபமாவது ஏற்றி வச்சு அவருக்கு உண்டான ஏதாவது ஒரு மந்திரத்தை இல்லைன்னா ஓம் நமோ நாராயணா அப்படின்ற மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லி துளசி வச்சுருந்தீங்கன்னா அந்த துளசியால் அர்ச்சனை பண்ணுங்கள். 108 அஷ்டோத்திரம் தெரியும் அப்படின்னா நீங்கள் 108 அஷ்டோத்திரம் சொல்லியும் அர்ச்சனை பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். உங்களுக்கு என்ன பிரார்த்தனையாக இருந்தாலும் நீங்கள் மனதார பெருமாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணி இப்படி வழிபாடு செய்யுங்க. ரொம்ப எளிமையான வழிபாடு, உங்களுக்கு நிச்சயமாக கைமேல பலன் கொடுக்கும். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.